கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சமூக இலக்கிய களம் நிகழ்வு எண் 2211 15/7/2026 புதன்கிழமை திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடவை 31. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளையும் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியே வழங்குவதற்கு வரவேற்கிறோம். குரல் நானே சொல்லிட்டாங்க ஐயா. சொல்லுங்க. அதிகாரம் 54 பச்சாவாமை. இழந்த வெகுளியின் தீரே சிறந்த புகழ் மகிழ்ச்சி சோர்வு. பச்சாப்பு கொள்ளும் புகழ் அறிவினை நிச்சயம் புகழ்றான். பச்சாப்பா கிளை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலருக்கும் துணிவு. அச்சமுடையாருக்கு அந்நிலை அங்கிலே பச்சாப்புடையாருக்கு நன்கு. முன்னூறா காவாது இழுக்கான தன்பிள்ளை பின்னூறு இறங்கிடும். இழுக்காமை யார் மட்டும் என்றும் இழுக்காமை வாயின் அது ஒப்பதியில். அரியென்று ஆகாத இல்லை பச்சாவா கருவியால் போட்டி செய்யும். புகழ்ந்தவை போட்டி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார் கேள்வி மேல். இகழ்ச்சியின் கெட்டாரே உலக தாந்த மகிழ்ச்சி மைத்தூரும் பொழுது உள்ளியது எய்தல் எழுதுமன் உள்ளந்தான் உள்ளியது உள்ள வேறே. சிறப்பு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வு என் குரல். உட்பகை அதிகாரத்துடைய முதற்குறள். நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். இனிமையாக தெரியும் நிழலும் நீரும் கூட கேடு விளைவிக்கக்கூடியவையாக இருந்தால் அவை தீயவைகளாகவே கருதப்படும். அது போலவேதான் உற்றார் உறவினராக உள்ளவர்களின் உட்பகையும் ஆகும். நிழலும் நீரும் முதலில் இனியவனாக இருந்தாலும்
பிறகு துன்பம் தருவனவே. அதுபோல நெருக்கமான உறவு சொந்த கட்சிக்காரரும் கூட பழக்கத்தில் இனிவராக இருந்து செயலில் துன்பம் இருந்தால் அது பெரும் துன்பமே. இனி வரலாற்றில் இன்று ஜூலை மாதம் 15ஆம் நாள். இதே நாளில் 1740ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் நெஸ்கி தலைமையிலான ரஷ்ய படைகள் ஸ்வீடன் படைகளை நேவா என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் தோற்கடித்தனர். 1381ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் உழவர்களின் கிளர்ச்சிக்கு தலைமை வைத்த ஜோன் போல் என்ற மதகுரு 2ஆம் ரிச்சர்ட் மன்னனின் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டார். 1840ஆம் ஆண்டு ஆஸ்திரிய, பிரித்தானியா, புருசியா மற்றும் ரஷ்யா ஆகியன ஒட்டோமான் பேரரசுடன் லண்டனில் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின. 1860ஆம் ஆண்டு இலங்கையின் பிரதம நிதியமைச்சராக இருந்த சேர் எட்வர்ட் செப்டர் கிரீசி நியமிக்கப்பட்டார். 1870ஆம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரில் ஜோர்ஜியா அமெரிக்க கூட்டணி மீண்டும் இணைந்தது. அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. 1888ஆம் ஆண்டு ஜப்பானில் பண்டாய் மலை வெடித்ததில் 500 பேர் கொல்லப்பட்டனர். 1916ஆம் ஆண்டு வாஷிங்டன் சியாட்டில் நகரில் வில்லியம் போயிங் ஜோர்ஜ் வெஸ்டன் போயிங் விமான நிலையத்தை தொடங்கினார். 1927ஆம் ஆண்டு வியன்னாவில் 87 ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1954ஆம் ஆண்டு 2 வருட உருவாக்கத்தின் பின்னர் ஐக்கிய அமெரிக்காவில் போயிங் 77 விமானம் பறக்க விடப்பட்டது. 1955ஆம் ஆண்டு அணுவாயுதங்களுக்கு எதிராக 18 நோபல் விருதாளர்கள் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர். 1983ஆம் ஆண்டு பாரிஸில் ஓரி விமான நிலையத்தில் ஆர்மீனிய தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டு 55 பேர் காயமடைந்தனர். 2002ஆம் ஆண்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகவியலாளர் டேனியல் படுகொலை செய்த குற்றத்துக்காக பிரித்தானியாவில் இருந்த அகமது ஷேக் என்பவருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கியது. 2003ஆம் ஆண்டு மோசிலா நிறுவனம் தொடங்கப்பட்டது. இதே நாளில் 1876ஆம் ஆண்டு தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த தனித்தமிழ் இயக்கத்தில் தொடங்கிய மறைமலை அடிகள் பிறந்தார். இதே நாளில் தமிழர்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த கர்ம வீரர் காமராஜர் 1003ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. மகிழ்ச்சி. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்று தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை பிறந்த நாள். 1876 ஜூலை மாதம் 15ஆம் நாள். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆடம்பூரில் பிறந்தவர். அவரை பற்றி பாவலரேறு அவர்கள் எழுதிய பாடல். மறைமலை அடிகளே நிறைதமிழ் வளர்த்தவர் மனம் கொள்ள நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக. மறைமலை அடிகளே நிறைதமிழ் வளர்த்தவர் மனம் கொள்ள நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக. குறைவரு நூல் பல நிறைவுற தந்தவர் குனிதலை நிமித்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர். மறைமலை அடிகளே நிறைதமிழ் வளர்த்தவர் மனம் கொள்ள நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக. துறைமிகு ஆங்கிலம் மறைவட மொழியோடு தூய்தமிழ் பேரறிஞர் தனித்தமிழ் தோற்றிய ஓர் அறிஞர் தனித்தமிழ் தோற்றிய ஓர் அறிஞர். கரை செய்யும் பிற மொழி முறை அறப்புகுத்திய கயமையை விலக்கியவர் தமிழினை கசடர துலக்கியவர் தமிழினை கசடர துலக்கியவர். கலக்கமில் அறிவினால் இலக்கண இலக்கியம் கலக்கமில் அறிவினால் இலக்கண இலக்கியம் கடல் கடந்தேறியவர் இந்தியை கடிந்துரை வீரியவர் இந்தியை கடிந்துரை வீரியவர். நலக்குறை ஊறும் தமிழ்
குழந்தழைந்தெழுந்திட நலக்குறை உறுந்தமிழ் குழந்தழைந்தெழுந்திட நாள்தோறும் எண்ணியவர் உரைதர நாடெல்லாம் நன்னியவர் உரைதர நாடெல்லாம் நன்னியவர் அறிவியல் எழுதினார் நெறிமுறை கூறினார் அறிவியல் எழுதினார் நெறிமுறை கூறினார் ஆயுஷை திறம் உரைத்தார் ஆரியர் அடங்கிட மரம் உரைத்தார் ஆரியர் அடங்கிட மரம் உரைத்தார் செறிவுறும் கருத்தினால் முடிவுற மடமையை செறிவுறும் கருத்தினால் முடிவுற மடமையை சினத்தோடு தாக்கியவர் குலவெறி சிறுமையை போக்கியவர் குலவெறி சிறுமையை போக்கியவர் மறைமலை அடிகளே நிறைதமிழ் வளர்த்தவர் மனம் கொள்ள நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக குறைவரு நூல் பல நிறைவுற தந்தவர் குடிதலை நிமிர்த்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர். நன்றிங்கய்யா, நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியா சிறப்பான பாடலுக்கு அந்த ஐயாவுக்கு நன்றி பாராட்டி தொடர்ந்து வைரமங்கை தங்கம் சாய்ராம் அவர்களை என்பது அழைக்கிறோம். பாருங்கம்மா. அனைவருக்கும் இனிய மனமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வானின்று உலகம் மடங்கி வருதலால் தான் நம்மிடம் என்றுணரப்பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் விஜனுலகுத்து உள் நின்று உழற்றும் பசி ஏனின் உழார் உழவர் புயலனும் வாரி வனம் குன்றைக்கா எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மடை நீரின்று அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுகு தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகும் வானம் வழங்காது. நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்பு. இனி இது நிகழ்வுடைய முதல் பகுதி இத்துடன் நிறைவு செய்து இரண்டாம் பகுதிக்கு செல்லலாம். கலந்துரையாடுவோம் பேரவை நற்பண்பு களத்தில் இன்றைய நிகழ்வு எண் 2211. நாள் 15 ஜூலை 2026 அறிவன் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடவை 31. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். சோ வினய் தீர்த்தான் அவர்கள் வாழ்வியல் திறன் பயிற்சியாளர், ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் இந்தியாவின் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் இதனுடைய 40 ஆண்டு காலம் மண்டல மேலாளராக பதவியில் இருந்து பணி நிறைவு பெற்றவர். பணி நிறைவுக்கு பிறகு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தன்னார்வ பணியாளராக வாழ்வியல் திறன் பயிற்சி இதுவரை சற்றப்ப 40,000 மாணவ மணிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளார். நிறுவனங்களில் விற்பனையாளர்களுக்கு விற்பனைத்துறை பயிற்சி, ஆளுமை திறன் பயிற்சி, காப்பீடு முகவர்களுக்கு பயிற்சி தந்தும் வருகிறார். வலையொலியில் இலக்கியம் பயிற்சி உரைகள், நூலுரைகள் 400க்கு மேல் நல்கியுள்ளார். வினய் தீர்த்தான் வினோ என்ற முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எழுதி வருகிறார். ஐயா இன்று எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நற்காலை. நற்காலை என்பது ஒரு நாளினுடைய தொடக்கம் மட்டுமல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமும் ஆகும். ஒவ்வொரு விடியலும் இயற்கை நமக்கு தரும் புதிய வாய்ப்பு.
நேற்று நிகழ்ந்த தோல்விகளை மறந்து இன்று புதிய மயிலத்துடன் எழுவதற்கான அழைப்பே நற்காலை. ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். ஐயா, தளம் இப்பொழுது உங்கள் கையில். பாருங்கள் ஐயா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதுவும் பெறாவரான. நமது கலந்துரையாடுவோம் தளம் 2500 நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த தளத்தை நிறுவியுள்ள இனிய நண்பர் திருமிகு தமிழ் ஈயவன் கண்ணம்மா அவர்களையும், இதனுடைய அச்சாணியாக ஆணிவேராக இருந்து செயல்படுகிற இனிய நண்பர் திருக்குறள் காமராசு அவர்களையும், இத மிகச்சிறப்பாக அவருடன் இருந்து ஒருங்கிணைந்து பல தகவல்களை திரட்டி நாளும் நமக்கு அளிக்கிற நமது இனிய நண்பர் திருமிகு பிரமநாயகம் அவர்களையும், இன்றைக்கு மனதை உருக்கும்படி மிக அழகான நிகழ்விக்கிற அந்த தமிழோடு நம்மளை கூட்டுவிக்கிற பாடகர் தென்மொழி ஈகவரசன் ஐயா அவர்களையும், குழந்தைகளையா இணைந்துள்ள இனிய நண்பர் திரு பி முருகேச பாண்டியன், நமது இன்று திருக்குறளை அவ்வளவு சிறப்பாக கூறிய திருமிகு தங்கம் சாய்ராம் அவர்களெல்லாம் ஜானகி அம்மையாரும் அவர்களும் மன மகிழ்வோடு எதிலையும் கலந்துக்கிறாங்க. அவர்களையும், மேலும் இதில் இணைந்துள்ள இனிய நண்பர் சாமிநாதன் பல்லடம் சுவாமிநாதன் அவர்களையும், ஜெயினா அவர்களையும், குழந்தைகளையும் வாழ்த்தி வணங்கி பின்னாடி இணைந்து அம்மா அன்னபூரணி அம்மா இணைந்திருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொன்றையும் உள்வாங்கி திரும்பவும் நமக்கு தரக்கூடியவர்கள். அவர்களையும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி நீதியரசர் நினைவாக நினைக்கிறேன் நான் என்னுடைய உரையை தொடங்குறேன். இன்று நமது காமராஜ் ஐயா கேட்கவும் நீங்க ஒண்ணு கொடுக்கணும்னு சொன்னார் 2 நாட்களுக்கு முன்னாடி. யோசிச்சேன், நற்காலை அவர் பேசின நேரம் சரி, நற்காலையினே கொடுத்தார். வைகரை, நற்காலை, விடியல், அப்படி பலதான் சொல்றோம். அந்த நற்காலை என்னத்தை நமக்கு உணர்த்தது, விடியல் நமக்கு எதை உணர்த்துது? நண்பர் பிரமநாயகம் அவர்கள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு விடியலும் நமக்கு வாய்ப்புங்கிறாங்க. என்ன வாய்ப்பு? நேற்றைய தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பா. இன்றைக்கு உத்வேகத்துடன் செயல்பட கிடைத்த வாய்ப்பா. நாளைக்காக நம்மை மேம்படுத்திக் கொள்ள கிடைத்த வாய்ப்பா. இது ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு விடியலும் நமக்கு புத்தம் புது விடியல். இன்று புதிதாய் பிறந்தோங்கிறான் பாரதி. இன்று புதிதாய் பிறந்தோம், பழையனவெல்லாம் ஒழியட்டும், புதிதாய் பிறந்தோம். என்ன வார்த்தை அந்த புதிதாய் பிறந்தோம். ஒவ்வொரு பறவையும் புதிதாய் பிறப்பது போலதான் வாழ்க்கையை அன்றாட பொழுது அது என்ன கவலை இருக்கு, எதையாவது சேமிச்சு வைக்கணுமா? அதான் பறவை விலங்கினம் இதை கூட வளர்வதற்கு நமக்குதான் மணக்கவலை. நம்ம 3 இணைப்பை காலையில சொல்றாங்க. ஒரு இணைப்பு சங்கமம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நற்காலை சம்பவம் என்ன இணைப்பு, வைகரை சங்கமம்னே ஒரு தலம் நடக்குது. அந்த சங்கமம் எதோடு நாம் சங்கமிக்க வேண்டும், எதோடெல்லாம் இசைந்து போக வேண்டும்? காலையில் எழுந்ததும் சில இசைவுகள் மனத்துக்கு வரணுமா? என்ன இசைவுகள்? ஒன்று, நம்மோடு நாம் இசைய வேண்டும். நாம் வேறு, அந்த நமது மனம் வேறு, உடல் வேறு, சிந்தனை வேறுன்னு இல்லாம எல்லாமும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரம்ங்கிறாங்க. தன்னை எறிதல்லாம் நிறைய பேசியிருக்காங்க, அவ்வளவு போக வேண்டாம்.
என்ன நமக்கு, அதாவது நேற்றைய தவறுகளை சிந்தி ஒரு நினைத்து பார்த்து இன்று அது நிகழாத வண்ணம் அப்படியெல்லாம் நம்மோடு நாமே இணைகிற நேரம் சொல்றாங்க. இரண்டாவது என்ன, நம் உறவுகளோடு இணைகிற நேரம். உறவுகளோடு இணைகிற நேரம் என்ன, ஒரு நன்றி உணர்வு, ஒரு மன்னித்தல். வணக்கம் நண்பர், ஐயா வணக்கம். அப்புறம் அந்த அந்த உறவுகளோடு இணைகிற வாய்ப்பு. மூன்றாவதாக ஒன்று சொல்லுகிறார்கள், இந்த உலகோடு இணைப்பு, உலக மக்களோடு இணைப்பு, சமுதாயத்தோடு இணைப்பு. அந்த நற்காலை பொழுதுல இதெல்லாம் நிகழணுமா? அந்த ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து பார்த்தால், நேற்றுங்கிறது அந்த விடியல் சொல்லுகிறதா, ஒரு வாய்ப்பு வழங்குதான். நேற்றுங்கிறது உன்னுடைய வரலாறுங்கிறார். இன்று என்பது உன்னுடைய வாய்ப்புங்கிறாரு, வாழ்வதற்கான வாய்ப்பு. நாளைங்கிறது உன் பொறுப்புங்கிறார். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்று எப்படி நடந்து கொள்கிறோமோ, உறவோடு நடந்து கொள்கிறோமோ, இந்த சமுதாயத்தோடு நடந்து கொள்கிறோமோ, அதுதான் நாளைய உலகை படைக்க போகிறது, நாளைய உறவை இணைக்கப் போகிறது, நமது மனதை மலர்விக்கப் போகிறது. அப்ப அந்த விடியல் இன்று, அதாவது நேற்றை திருத்திக் கொள்ள, இன்றை செம்மைப்படுத்த, நாளையை வளப்படுத்த. மூன்று விஷயம் என்ன சொல்ற? நேற்றுங்கிறது என்னவா சொல்றாரா, இன்றுங்கிறது என்னவா வாய்ப்பா, நாளைங்கிறது நமது பொறுப்பா. நாளை இந்த போரிடும் உலகமா, இந்த உலகை சமைக்க சொல்கிறான். போரிடும் உலகை வேருடன் சாய்ப்போங்கிறான். இன்னைக்கு எதனோடலாம் போரு? இயற்கையை எதிர்ப்பவர்களோடு போரு, நெகிழி பயன்பாடோடு போரு, எதனோடலாம் போர் இருக்கிறது. நாளைக்கு பொறுப்பு. இன்றைக்கு நாம் நெகிழியை திறந்தால், பிளாஸ்டிக் ஒரு இடங்கள்ல ஒரு சிறு பைய எடுத்துக்கிட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய விளைவிக்காதுங்கிறார். யோசிக்க சொன்னார். விடியற்காலையில கொஞ்சம் நிம்மதியாக நினைத்து பார்க்க மூன்று விஷயம் சொன்னா என்னென்ன? நேற்றையை திருத்திக் கொள்ள, இன்றையை செம்மைப்படுத்த, நாளையை வளப்படுத்த. நமக்கு ஒவ்வொரு விடியலும் ஒரு வாய்ப்பை தருகிறது. அந்த பொறுப்புக்கு சொல்றாரு. விடியலை பார்த்தானா ஒருத்தன், விடியல்ல மண்ணா ஒருத்தன் பார்த்தானா, அங்கே ஒண்ணு தெரியலையா, மண்ணிலே எதுவும் இல்லையா. பக்கத்தில் இருந்த விவசாயிக்கு சொன்னானா, நாளைய காடு இங்கு உறங்குகிறது, நாளைய காடு இங்கு உறங்குகிறதுன்னு சொன்னான். பொறுப்பு அங்க இருக்கு, நாளைய பொறுப்பு அங்க இருக்கு. நாம் ஒரு நல்ல சொல்லை விதைத்தால், நாம் ஒரு நல்ல எண்ண பழக்கத்தை விதைச்சுக்கிட்டோம்னா, நமக்கே நாம் ஒரு நல்ல எண்ணத்தை விதைத்தால், விதைத்தவன் உறங்கலாம், இந்த விதைகள் உறங்குவதில்லை. சரியான நேரம் வருகிற போது, சரியானவர்களை சேர்கிற போது அது விருட்சமாக வளர்கிறது. அதைத்தான் அந்த விவசாயி சொல்றாரு. இங்கே ஒன்றுமே இல்லை என்று ஒருவன் சொல்கிற போது, இங்கு இதற்கு கீழே ஒரு காடு உறங்குகிறது. அப்ப நம்ம அங்கே விதைக்கணும். இதெல்லாம் விடியல்ல, இந்த சங்கமிக்கிறது இல்லை, நம்மளோட நம்ம சமைக்கிறது. விடியல்ல சூரியன் ஒளியை பரப்புறாரா? அவனுக்கு மட்டுமா பரப்புறா? அந்த விடி அவனுக்கு இல்லை, இந்த மண்ணுக்கு, இந்த மரத்துக்கு, இந்த மலருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? அந்த எல்லாமே பிறக்குதவ காணுகிறேன் எழுதுவார் வாசுப மாணிக்கம். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை. அவருடைய பாடல் மிகச்சிறந்த பாடல். மலராரும் மரமெல்லாம் சோலைக்கில்லை, அந்த மலர்களெல்லாம் அந்த சோலைக்கில்லை, மரத்துக்கில்லை என்கிறார். எல்லாரும் எல்லாமும் எல்லாருக்கும் உதவுதான்.
அதுபோல நானும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டேன் எழுதுறார். அப்ப இந்த 3, 1 தன்னோடு இணைதல், 2 உறவுகளோடு இணைதல், 3 இந்த உலகம் சமுதாயத்தோடு இணைதலை இந்த விடியல் நமக்கு நற்காலை போதிக்கிறது என்று நான் பார்க்கிறேன். கொஞ்சம் விரித்து பார்த்தால், இவ்வளவு நேரம் சொன்னது ஒரு முன்னுரை மாதிரி வச்சுட்டார். தனி மனிதன் எப்படி அமைதிருந்தது? விடியற்காலை எழுந்திருக்கிற போது நம்ம மனதுல பல அழுக்குகள் நேற்றைய விஷயங்களால, நேற்றைய நடந்ததுனால மனதை மூடி இருக்கான். அதை துடைக்க வேண்டுமா? அதை முதல்ல துடைக்கணுமா? துடைச்சாதான் அது நம்மோடு நாம் இணைதல்ங்கிறார். எப்படி? அத எப்படியெல்லாம் இருக்க? சில சிந்தனைகளை நம்ம அந்த துடைப்பான என்ன? ஒண்ணு ஒரு நல்ல நூலா இருக்கலாமா, அல்லது ஒரு நல்ல நண்பரா இருக்கலாமா, அல்லது ஒரு சிரிப்பாக இருக்கலாமா, ஒரு வழிபாடாக இருக்க அவர்களுக்கு பிடித்ததாக இருக்கலாமா. இதெல்லாம் அன்றைக்கு நம் மனதை துடைப்பதாம். ஒரு புன்னகை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு, ஒரு அக்கறையான அணைப்பு, ஒரு அக்கறையான சொல்லு, நான் இருக்கிறேன் என்ற அரவணைப்பு, இதெல்லாம் துடைக்குமா? இந்த எதை விடியற்காலையிலே நம்ம மனதிலே இருக்கிற அந்த நேற்றைய முந்தைய அந்த சேர்ந்திருக்கிறதையெல்லாம் நான் கர்மா கொள்கைகள்லாம் சொல்லலை. பிராராப்த கர்மா, அது இந்த கர்மா இந்த கர்மா சொல்றாங்க. நான் சொல்றேன், அந்த இணைந்து நம்ம மேலே இருக்கிற நமக்கு இருக்கிற பொறாமை, நமக்கு இருக்கிற கோபம், இதையெல்லாம் மன்னிப்பாலே கழுவச் சொல்லுகிறார்கள், மன்னிப்பு கேட்கச் சொல்லுகிறார்கள், நன்றி கூறச் சொல்கிறார்கள். இதெல்லாம் நம்மளோட இணைந்து அந்த பிறரோடையும் இணைவது அப்படிங்கிறதான் அந்த காலை நமக்கு போதிக்குதான். ஒரு உறவோடு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு 100 இசைக்கலைஞர்களா, நன்றி, ஒரு 100 இசைக்கலைஞர்களை ஒரு இடத்துல அவரு அந்த கண்டக்ட் பண்றான்னு சொல்றாங்கல்ல, அவரு அந்த அந்த இசை நிகழ்ச்சியை நடத்துறாராம். நடத்துற போது முதல் நாள் சொன்னாராம், உங்களுடைய பெஸ்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் அவங்களுடைய மிகச்சிறந்த பெஸ்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா இசை நிகழ்ச்சியே இல்லையா, அது ஒரே சத்தமா இருந்துச்சா. மறுநாள் சொன்னாராம் அந்த கண்டக்ட் பண்றவரு, இன்று உங்களுடைய பெஸ்டையும் அடுத்தவரோடு இணைந்து வாசியுங்கள், இசைந்து வாசியுங்கள், சங்கமித்து வாசியுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அது அற்புதமான இசையாக ஒருவரோடு ஒருவர் இசைந்து வாசித்த போது, அது சிம்பனி எல்லாம் சொல்றான்ல, அந்த மாதிரி அது மிகச்சிறந்த ஒரு இசையாக பரிணமிச்சான். அப்ப நாம் சோசியல் அனிமல்கள், நாம் தனி மனிதன் இல்லை. அடுத்தவரோடு இணைந்து அந்த சங்கமித்து செயலாற்றுகிற போது நம்ம மிகச்சிறப்பான மனிதர்களாக மாறுறோம். இந்த சங்கமிப்பதற்கு என்னென்னலாம் சொன்னேன்? ஒரு சிரிப்பு, ஒரு அணைப்பு, மன்னித்தல், மன்னிப்பு கேட்டல், நன்றி கூறல், நன்றி கேட்டல், இதையெல்லாம் யோசிக்கணுமா? அப்ப அதுல என்ன சொல்றாரு? அந்த எந்திரிக்கிற போது 3 விஷயத்த நினைச்சு பார்க்கணும். நேற்றைய நிகழ்வுகளுக்கு, அந்த நேற்றைய நிகழ்வுகளுக்கு நான் யாருக்கெல்லாம் நன்றி கூற வேண்டும்? முதல்ல நேற்றைய நல்ல நிகழ்வுகளை நினைக்கணுமா விடியல்ல? அடுத்தது, நேற்றைய நல்ல நிகழ்வுகளுக்கு நான் யாருக்கு நன்றி கூற வேண்டும் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சோம்னா அத கிராட்டிடியூடு நோட்டுங்கிறாங்க. நன்றி உணர்வு அந்த நோட்டை நம்ம எழுத எழுத நமது மனமும் அப்படியே நிரம்புமா. இந்த பாசிட்டிவ்னு சொல்றாங்க, நேர்முறை எண்ணங்களாலே.
நன்றி நன்றி அதை சொல்ல சொல்ல எழுத எழுத நேற்றைய நிகழ்வுகளுக்கு நான் யாருக்கு நன்றி கூற வேண்டும்? 3 பேரையாச்சும் எழுதணுங்கிறார். சரி, 2வது எழுத சொல்றது என்ன சிறப்பு? இன்றைய நிகழ்வுகளுக்கு சிறப்பாக நடக்கும் என்பதற்காக நினைத்து யார் யாருக்கெல்லாம் நன்றி கூற வேண்டும்னு எழுதலாமா? இது என்னன்னா இன்னும் நடக்கல. நேற்று நடந்ததுக்கு நான் 3 பேருக்கு எழுதலாம். இன்றைக்கு 3 பேரை நான் சந்திக்க போறேன். மிகச்சிறப்பான இசையை இந்த நல்ல நாள்ல நமது ஈகவரசன் அவர்கள் தரப்போகிறார்கள் என்று அவருக்கு நன்றின்னு நான் காலையிலே எழுதி வைக்கணுமா. இன்று நான் கலந்து கொள்ள போறேன். இனிய நண்பர்கள் காமராஜ் ஐயா, பிரமாக ஐயா, நடராஜன் ஐயா, மற்ற கதிரவன் ஐயா போன்ற நண்பர்கள் எல்லாம் அதுல கலந்துக்க போகிறார்கள். அவர்கள் எல்லாம் என்னை பாராட்டப் போகிறார்கள் அப்படின்னு நான் என்ன பண்ணணுமா, இன்னைக்கு காலையிலேயே இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிற போதே அதை விஷுவலைசேஷன் சொல்லலாம். இந்த நற்காலையில நேற்று இது 3 வாய்ப்பு சொல்றோம். நேற்றைய தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புங்கிறோம். அதற்கு என்ன பண்ண சொல்ற, நேற்று நடந்து நமக்கு சிறப்பாக உதவிய நம் மனதிற்கு இசைந்து நடந்த 3 பேரை நம்ம எழுதணும். 2வது எழுத சொல்றது ரொம்ப முக்கியம். இன்று ஒரு நிகழ்வுகள், இன்று நான் பல நிகழ்வுகளுக்கு கலந்துக்கிட்டேன். இன்று காமராஜ் அவர்களுடைய பெருந்தலைவர், பாரத ரத்னா, கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய 124வது பிறந்த நாள். இதை கல்வி வளர்ச்சி நாளாக பள்ளிகளில கொண்டாடப்படுகிறது. இன்று எங்கள் ஊருக்கு பக்கத்துல இருக்க அமராவதி புதூர் கண்ணதாசன் படித்த ஊர். அவர் குருகுலம் பல வருடங்களுக்கு முன்னாடியே உண்டு உறைவிடப் பள்ளியாக எங்கள் பகுதியிலே மலர்ந்த பள்ளி. பலருக்கும் இலவசமாக உணவும் கொடுத்து கல்வியும் கொடுத்த பள்ளி. அந்த பள்ளியில கல்வி வளர்ச்சி நாள்ல கிட்டத்தட்ட 180 குழந்தைகளிடம் நான் இன்று உரையாட காலையில எனக்கு அந்த நிகழ்ச்சி. நான் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டேன், நம்ம அதனுடைய தலைமை ஆசிரியர் திரு KM சொக்கலிங்கம் அவர்களை பார்க்க போறோம். அவரு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாளர். நம்மளுக்கு சரியான நேரத்துல வண்டி அனுப்புவாரு, சரியான நேரத்துல வரவேற்பாரு. அங்கே குழந்தைகள் குழுமி இருக்கும். எனக்கு மகிழ்வான ஒரு நிலை, ஒரு ஒரு மதிப்பும் மரியாதையுமான ஒரு நிலை அங்கு கிடைக்கும். நான் என்னுடைய சிறப்பை, அதாவது பெஸ்ட், அதை நான் அங்கு பிள்ளைகள் மனமகிழுமாறு கூறுவேன். இதையெல்லாம் எண்ணி பார்த்து இதற்கு உதவக்கூடிய அங்கு இருக்கிற உடற்கல்வி ஆசிரியர் மிகச்சிறப்பா உதவக்கூடியவர், ஓவிய ஆசிரியர், நமது தலைமை ஆசிரியர், அங்கு இருக்க ஆசிரியர்கள் எல்லாம் உதவினார்கள். உதவல, காலையிலே நினைச்சு பார்த்த விஷயம். அவர்களுக்கு நான் நன்றி அப்படின்னு நினைக்கிற போது இன்னைய நான் என்ன பண்றேன், இன்றைக்கு செம்மைப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு நடக்கிறத, அது 1 2 நடக்காமலே இருக்கலாம். நான் சொன்னது முழுவதும் இன்று எனக்கு நடந்தது. அப்ப இதத்தான் விஷுவலைசேஷன் டெக்னிக்னு சொல்றோம். அப்படியே காலத்துல எப்படி விஷுவலைஸ் பண்ண சொல்றேன், நமக்கு இன்று நன்மைகளெல்லாம் நடந்து அதற்கு உதவியவர்கள் இவர்களெல்லாம் உதவப் போகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த நிகழ்வுகளுக்கு நன்றி, அந்த நன்றி சொல்றது மாதிரி மிகச்சிறந்தது ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஒருத்தருக்கு நன்றி சொல்றது மாதிரி மிகச்சிறந்தது ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஒரு நிமிடம். அதாவது நற்காலை சூரியன் நற்காலையில வர்றாராம். அவர் வயதை கேட்பதில்லையா. அதாவது இந்த உலகம் சூரியன் எவ்வளவு காலமாக வந்து கொண்டிருக்கிறதுன்னு அவர் விட்டு வயதை கேட்கலையா.
இந்த சூரியன் ஒளி தருகிறதா என்பதைத்தான் பார்க்கிறதாம். இந்த உலகம் எதை பார்க்குது? அது அவன் எவ்வளவு வயசுன்னு அவனுக்கு இல்ல, ஆனால் ஒளி தருகிறதான்னு இந்த உலகம் பார்க்குதான். மனித வாழ்வும் அப்படியேங்கிறாரு. ஆண்டுகள் அல்ல, வயது அல்ல, ஒருத்தருடைய வயது வச்சு நீ மதிப்பிடப்படலைங்கிறார். பிறர் வாழ்வில் நாம் ஏற்றிய ஒளிதான் நம்மை அழக்கிறது. என்னவா? நமக்கு சொல்லும் வாழ்த்து, இன்று ஒரு நாள் உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நாளை குறைகளோடு நீ தொடங்கினாயா அல்லது நன்றி உணர்வோடு தொடங்கினாயான்னு நம்ம யோசிக்கணுமா? குறைகளோடு ஒருத்தன் கம்பேரிசன் பண்ண நம்மலாம் பேசணும். அன்னைக்கு 3C பேசணும். அடுத்தவனோட ஒப்பிட்டு அவனை தாழ்வாக, அடுத்தவனோட ஒப்பிட்டு நம்மை தாழ்வாக காலையில நினைச்சுக்கிறோமா? அடுத்தவனை குறை சொல்லி நோ கம்பைனிங் ரூல் எல்லாம் பேசியிருக்கோம். அவனை எல்லாம் குறை சொல்லி கண்டம் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த நாளை வீணாக்க போறோமா? 3C வரும். அப்ப என்ன பண்ண போறோம்? நம்மளால அடுத்தவனுக்கு என்ன ஒளி ஏற்ற முடிந்திருக்கிறதுன்னு நினைச்சு பாருங்கிறாங்க. நம் வாழ்விலே ஒளி ஏற்றியவர்களுக்கு நன்றி கூறுங்கிறாங்க. அதற்கு காலை நற்காலை ஒரு வாய்ப்பை நல்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கிறது மாதிரி. நேற்று நடந்த நிகழ்வுக்கு மனமார்ந்த நன்றி. இன்று நடக்கப் போகும் நிகழ்வுக்கு 3 பேருக்கு நன்றி. நேற்று நடந்த 3 நல்ல நிகழ்வு இப்படிலாம் நினைச்சு பார்க்கிறாங்க. காலையில நன்றி உணர்வால நம்மளை நிரப்பிக் கொண்டால் அது பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறார். அதை நிரப்புறது மாத்திரம் இல்லை, எழுதியும் வையுங்கிறார். நினைவு கூறல், நன்றிங்கிறது நினைவு கூறல் தாங்கிறார். அப்ப இதெல்லாம் சொல்ற நன்றி என்பது வாழ்க்கையை மாற்றும் பெரிய நிகழ்வு அல்ல, வாழ்க்கையை அரிய பரிசாக பார்க்க தொடங்கும் விழிப்பான். இந்த வாழ்க்கையே ஒரு பரிசாக, இந்த விடியல் தந்த பரிசாக, நற்காலை தந்த பரிசாக, ஒவ்வொரு நாளும் தந்த பரிசாக பார்ப்பதற்கு இந்த நன்றி உணர்வு மிகச்சிறப்பான வாய்ப்பாக இருக்குங்கிறார். மன்னிப்பது மகத்துவம், மன்னிப்பின் மகத்துவம். நேற்று இந்த சூரிய வருதுல்ல, அது என்ன பண்ணுதா? நேற்று மரங்களின் மீது இருந்த பனித்துளியை தண்டிக்கிறதாக கேட்கிறார். என்னவா? சூரியன் எழுகிறது, தன்னுடைய ஒளியை பரப்புகிறது. அது நேற்று இருந்த மரத்துல எல்லாம் பனித்துளி இருக்குல்ல, அந்த பனித்துளிய தண்டிப்பதான்னு கேட்கிறார். அது தண்டிப்பது இல்லையா? அது என்னவா? அவற்றை தண்டிக்கவில்லை, அவற்றை துரத்தவில்லை, அவற்றை ஒளியாக தன்னுள் ஐக்கியப்படுத்திக்கிறாராம். அதாவது அந்த ஒளிய, அந்த பனித்துளியை கரைத்து அதையும் தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். சூரியனுடைய ஒளி அந்த பனித்துளியை துரத்தலையா, பனித்துளியை தண்டிக்கலையா, அதையும் ஒளியாக்கி தன்னோடு ஐக்கியம், அந்த சங்கமிக்கிறதாம். இது மாதிரி மன்னிப்பும் அப்படித்தானாம். அது கடந்த காலத்தை அழிக்க முடியாதாம். மன்னிப்பு கடந்த காலத்தை அழிக்க முடியாதாம். அத ஒளியாக மாற்றுகிறது, அத தன்னோடு இணைத்துக் கொள்கிறதாம். இப்ப ஒரு சிற்பியை கேட்டாங்களா, நீ அடிக்கிறியே, கல்ல அடிக்கிறியே, அந்த கல்லுக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரா, உளியால அந்த கல்ல நான் உடைக்கல, அதற்குள் இருக்கும் அழகை வெளிக்கொண்டு வருகிறேன், அதற்குள் இருக்கும் அழகை வெளிக்கொண்டு வருகிறேன், அதை அடிக்கலைனாரா. அப்படித்தான் மன்னிப்பும் அது போலத்தான்கிறாரு. ஒருவரை தண்டிக்க அல்ல, அவருக்குள்ளும், நல்ல வார்த்தை என்னன்னா, அவருக்குள்ளும் நமக்குள்ளும் மறைந்திருக்கும் மனிதநேயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி. என்னவா? இந்த அந்த சிற்பி உள்ளே இருக்கிற அழகை கொண்டு வருகிறார், அதை தண்டிக்கல. இது என்னவா? அவருக்கும் எதிரிக்கும் நமக்கும் உள்ள மறைந்திருக்கும் மனிதநேயத்தை
வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியாது. நிறைய சொல்றாங்க. அது மாதிரிதான் சொன்னேன், நான் முதல்ல சொன்னேன், சூரியனுடைய வயதை யாரும் கேட்கறது இல்ல. அந்த சூரிய ஒளி நமக்கு என்ன செய்கிறது, அந்த ஒளி எதை மலர்விக்கிறது தான் பார்க்கறாங்க. அது மாதிரி மனிதர்கள் நம்மாலே இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மை அப்படிங்கறதான் அது பார்க்குது. அந்த இது முழுவதும் அப்ப நான் சொல்லிட்டேன் நன்றி உணர்வை பற்றி. அதே மாதிரி இந்த மன்னிப்பு, அதுவும் இந்த மனித நேயத்தை செதுக்குதான். மன்னிப்பை பத்தி ரொம்ப நல்லா இருந்தது, அதனால அதை பயன்படுத்துகிறேன். பலரை மன்னிக்கிறத பலவீனம்னு கருதுறாங்கதான். மன்னிக்கிறத பலவீனம்னு கருதுறாங்க. உண்மையில மன்னிக்க இயலாத மனமே பலவீனமானதுங்கிறார். காலையிலேயே எல்லாரு மேலேயே அந்த ஒரு பகை உணர்வோட எந்திரிக்காம அந்த மன்னிக்கும் மனப்பான்மையோடு எழுந்திருக்க சொல்றாங்க. மன்னிப்புங்கிறது நமது மனதின் பலவீனம் அல்ல, பலவீனம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது என்னன்னா ஒருவனுடைய மனத்தின் பலமா. மன்னிக்க முடியாத மனம் வலிமையானது, வலிமையற்றதான். மன்னிக்க முடிகிற மனம்தான் வலிமையானதான். அவர்னான நன்னயம் செய்து விடல்ங்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்ங்கிறார். தீமை செய்வதற்கு தீமை செய்தால் அது பழிவாங்குதல். இப்ப இந்த பழிவாங்கும் உணர்ச்சியில தான் எல்லாரும் விடிகிற போதே பழிவாங்கிறது. அவன் இப்படி செஞ்சிட்டானே. எத்தனை கொலை நடக்கிறது. எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒன்றுக்கு கோர்ட்ல அவன் மறுபடியும் பரவல்ல வந்தவனை வெட்டி கொள்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த பழிவாங்குதல் உணர்வு கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு பதிலா தீமை செய்வதவனுக்கு நன்மை செய்வது மனிதநேயம்ங்கிறார். மன்னிக்கிறது அதுவே உள்ளத்தின் வெற்றிங்கிறார். இந்த விடியல்கள்ல பழிவாங்கிற உணர்வுகளை எல்லாம் நாம் துடைக்கணுங்கிறாங்க. நம்மள மூடி இருக்குங்கிறாங்க. மன்னிப்பு என்பது பிறருக்கு வழங்கும் பரிசல்ல, நம் மனம் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கும் தருணமா. என்னமோ ஒருத்தனை மன்னிச்சுட்டா அவனுக்கு நம்ம நல்லது செஞ்சோம்னு நினைக்க வேண்டாமா. நாம் நம் மனத்தில் சுமக்கிற பாரத்தை, அந்த பழிவாங்கல் உணர்வை அதையெல்லாம் நீக்கி நமது பாரத்தை இறக்கி வைக்கிற தருணம் அந்த காலை நற்காலைங்கிறாங்க. அதுதான் காலை. அது எப்ப மத்தியானம் இறக்கி வச்சாலும் ராத்திரி இறக்கி வச்சாலும் அதான் காலை. அதுதான் விடியல், நமக்கும் அவனுக்குமான விடியல். அப்ப இதெல்லாம் அந்த மன்னிப்பு, அந்த அது நிறைய சொல்லிட்டேன். இதுகளெல்லாம் ஒரு மகத்துவம்ங்கிறாங்க. அது நமக்கு கிடைக்கிற ஒரு வைகறை காலை வணக்கம்ங்கிறது சூரியனுக்கு தேவையில்லை, நம்ம மனத்துக்குத்தான் வணக்கம். இருளுக்கும் ஒழிக்குமான ஒரு கருணம். அந்த கணத்தில் இயற்கை அவசரப்படுத்த மெல்ல மெல்ல ஒளியை பரப்புகிறானா. சூரியன் மெல்ல மெல்ல பரப்புகிறான். அதனால இருள் அகழ்கிறான். வைகரை 3 கேள்விகள் இருக்கிறதா, அதை மறுபடியும் தான் சொல்றேன். நீ நேற்று இருந்த அதே மனிதனா, இன்று யாருக்காவது ஒளியாக போகிறாயா, உன்னுடைய மனம் இன்று மலர்ந்திருக்கிறதா? 3 விஷயம்தான் இந்த விடியல் தர்றது. நேற்றில் நடந்த தவறுகளை தான் திருத்திக் கொள்கிற ஒரு வாய்ப்பு, இன்றை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, நாளையை பலப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு. மனிதர்களோடு நன்றி உணர்வாலும் மன்னிப்பு கேட்பதாலும் பாராட்டுவதாலும் அக்கறையான சொற்களை சேர்ப்பதாலும் கொடுப்பதாலும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செய்ய சொல்லும். அப்ப 3 விஷயங்களை தான் முக்கியமா இன்றைக்கு அழுத்தி சொல்கிறேன். ஒன்று, நேற்று நடந்த நல்ல நிகழ்வுகளுக்காக 3 பேருக்கு விடியலிலே ஒரு நன்றி சொல்லுங்கள்.
இன்று நடக்கப் போகிற விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும், அதற்கு இவர்களெல்லாம் உதவக்கூடும் என்று எண்ணி பார்த்து 3 பேருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுல எப்படி வந்துருது? நேற்றைய நடந்ததை நினைக்கிற போது நம்ம திருத்திக்கிறோம், இன்றைய நடக்க போறதை நினைக்கிற போது, அந்த நன்றி கூறுகிற போது அத ஒரு பாசிட்டிவான விஷுவலைசேஷன் மாதிரி அந்த எங்கும் நன்மையே நடக்கும், மன்னிப்பதும் நன்றி உணர்வோடு இருப்பதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தரும். மன்னிப்பு கேட்பது ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு. இன்றைய இதையே நாளைய வளப்படுத்திக் கொள்வது, இந்த விஷயங்களை சொல்லி தினமும் ஒரு நல்ல எண்ணத்தை விதைப்போம், தினமும் ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்வோம். எனக்கு நிறைய புத்தகங்களை எழுதினேன், இருந்தாலும் அதையெல்லாம் சொல்ல விட்டுட்டேன். ஜேம்ஸ் கிளியருடைய புத்தகம் அட்டாமிக் ஹேபிட், தினமும் ஒரு நல்ல விஷயம். அப்புறம் அக்கறை, அடுத்தவர் மீது அக்கறைக்கு டல் கார்னியுடைய புக்கு. இது மாதிரி பல புத்தகங்கள் மேம்படுத்திக் கொள்ள, தன்னை மேம்படுத்திக் கொள்ள, அது இன்ஃபைனைட் கேம்ஸ், இப்படியெல்லாம் பல புத்தகங்கள் எல்லாம் நினைச்சேன், ஆனாலும் பற்றி கூறல. இந்த செய்திகளோடு இதுவரை மிக அருமையாக கேட்ட இனிய நன்றி. உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் ஒரு இது எழுதி வச்சிருக்கேன், இன்று நான் விழிப்பேன், இன்று நான் விழிப்பேன், நேரத்திற்காக அல்ல நெறிக்காகவா, நேரத்திற்காக அல்ல நெறிக்காக. இன்று நான் சிரிப்பேன், எனக்காக இல்லை என்னை சந்திப்பவர்களுக்காக. இன்று நான் சிரிப்பேன், இங்க புன்னகை அரசியலா இருக்கிய, இன்று நான் சிரிப்பேன், எதற்கு? என்னை சந்திப்பவர்களுக்காக. இன்று நான் உழைப்பேன், எனக்காகவும் என்னை சேர்ந்தவர்களுக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் இன்று நான் உழைப்பேன். இந்த உறுதிமொழிகளை எல்லாம் விடியல் நமக்கு தருகிறதாம். இன்று நான் விழிப்பேன், எதற்காக? நெறிகளுக்காக. இன்று நான் சிரிப்பேன், எதற்காக? என்னை சந்திப்பவர்களுக்காக. இன்று நான் உழைப்பேன், எதற்காக? என்னையும் என் குடும்பத்தையும் என் உறவினர்களையும் இந்த எல்லாவற்றுக்கும் மேலான இந்த சமுதாயத்திற்கும் என்னால் பயன் விளையும். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி ஐயா. விடியும் ஒவ்வொரு காலையும் விழித்தெழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை புதிதாக எழுதப்படும் வெற்றி பக்கம். காலை நேரத்தின் சிறப்பை நம் முன்னோர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். அதனால் தான் வைகரை தொழிலெழு என்று ஔவையார் அறிவுறுத்தினார். இன்று மிகச் சிறப்பாக உரை வழங்கிய ஐயா சோ வினய் தீர்த்தான் ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்துரை வழங்க வருகிறார் திருக்குறள் காமராசர். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு ஜானகி பொன்னன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் திருக்குறள் காமராசர். குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகே. குற்றம் ஏதுமற்று தன் குடிமக்களின் மேம்பட கடமை என்று கருதி வாழும் ஒருவனை, அந்த ஒருவனை இந்த இடத்துல சோ வினய் தீர்த்தான்னு போட்டுக்கலாம். மாறுபாடு கருதாத இந்த உலகமே சுற்றமாக சூழ்ந்து சுற்றி கொண்டிருக்கும். அதுதான் அவர் என்ன பண்றாரு, தன் குடிமக்கள் மேம்படுவதற்காக ஒரு கடமையை செய்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே சுற்றமாக சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் அந்த பொருளுக்கு மிகவும் பொருத்தமானவர். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய இனிய நண்பருமாக விளங்கி கொண்டிருக்கிற சோ வினய் தீர்த்தான் அவர் ஐயா அவர்கள். இன்று நான் அவருடைய தலைப்பை எனக்கு போட்டார். நற்காலை வணக்கம்னு போட்டாரோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி, எனக்கு உண்டான தலைப்பு என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவரை கூப்பிட்டு, ஐயா அவர்களை நீங்க போட்டது தலைப்பா, அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நற்காலைன்னு சொன்னாரு. இங்க 2 காதலர்கள் வந்திருக்காங்க, அவங்கள நான் பின்னாடி பேசுறேன். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த உலகில் எதையோ தேடி அலைந்தாலும் அனைவருக்கும் இறுதியில் தேவைப்படுவது அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டும்தான். இதை புரிந்து வாழ்கிறார்கள், புரியாதவர்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த புரிஞ்சவங்க வாழறாங்க, புரியாதவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இந்த நற்காலைனா நல்ல காலை அல்லது இனிய காலை என்று பொருள். நல்ல மற்றும் காலை, விடியல் பொழுது ஆகிய 2 சொற்களும் இணைத்து உருவானதுதான் நற்காலை. அங்க கொண்டு போய் ஐயா அவர்கள் அந்த தலைப்பை புடிங்க எடுத்துட்டு வராரு. இதுல என்னன்னா, மற்றவர்கள் இனிய காலை வாழ்த்துக்களை தெரிவிக்க நற்காலை வணக்கம் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. இதை தான் ஆங்கிலேயம் என்ன பண்ணா குட் மார்னிங் அப்படின்னு சொன்னான். குட் மார்னிங், எல்லாரும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லி, என்னையா எல்லாரும் குட் மார்னிங் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வாத்தியார் சொன்னாரு, டேய் காலையில ஒரு வணக்கம் சொல்றா, நான் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம்டா அப்படின்னாரு. வேற எதுவும் இல்லை, நடைப்பயிற்சியில் பார்க்கிறவர்களை அனைவரையும் நீ போயிட்டு வணக்கம் சொல்லு. ஒண்ணுமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அந்த வழியா போவேன், சயின்ஸ் பார்க் போகும்போது இப்படி வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு 2 நாள் போனோம், 3 நாள் போனோடனே அவங்க நம்மளை பத்தின ஹிஸ்டரியில் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உடனே ஐயா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எங்கே போனீங்க, நேற்று வரல, உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், நீங்கள் பெங்களூர் போயிட்டீங்க போல இருக்குது, ஆஸ்திரேலியா போயிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், உடனே கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு நல்ல கவிதை, நல்ல தேநீர் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்து பேசுவோம். அந்த மாதிரி நம் செயல்கள் அனைத்துமே சுவரில் எரிந்த பந்தை போன்றது, மீண்டும் நம்மிடையே வந்து விடும். அது மாதிரி பார்க்கும்போது சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பீர்கள், பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பீர்கள். இதுதான் இந்த புதிரை வந்து ஆராயக்கூடாது. உனக்கானது உனக்கு எப்ப எது கிடைக்குமோ அது கிடைக்கும், அந்த ஒரு கான்செப்டில் போகணும். ஏன்னா நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது மதில் மேல், நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. இந்த வீணையை நீங்க மீட்ட கத்துக்கிட்டா சரியா போச்சு. இந்த நிமிஷம் வாழ்ந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்த மிகப்பெரிய ஆளுமை. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிப்பாங்க, எந்திரிச்ச உடனே அந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க. தன்னுடைய வண்டி போறது, பள்ளிக்கூடம் போற வண்டி, எல்லா வண்டிக்கும் நன்றி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க தன்னைத்தானே சொல்லிக்கிறது. அது மாதிரி, நான் வீரமானவள், நான் தைரியமானவள், நான் தன்னம்பிக்கை உடையவள், நான் கம்பீரமானவள், நான் என் மீது மட்டும் நம்பிக்கை உடையவள், நான் ஒரு தராசை போன்று அனைத்தையும் பங்கிட்டு கொடுப்பவள், நான் அன்பானவள், நான் யாருக்கும் எந்த விதமான இடர்பாடும் செய்ய மாட்டேன். இப்படிலாம் அப்படியே ஒரு ப்ரேயர் மாதிரி சொல்லிக்கிட்டே வருவாங்க. இது தினம் தினம் சொல்லும்போது நான் இதை பார்த்துட்டு என்னுடைய வகுப்புல நான் என்ன பண்ணேன், அதை சொல்ல ஆரம்பித்தேன் பசங்களுக்கு. காலைல உள்ள வந்தவனே சொல்றாங்க இல்லையா, உள்ள வந்தவனே வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா எல்லாம் சொல்லுவான். அந்த வணக்கம் சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம், ஏன் லேட்டா வந்த, என்ன வந்த, எத்தனை மணிக்கு வந்த, எல்லாத்தையும் சொல்லுவோம். அவன் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே அவன் எத்தனை மணிக்கு வந்தான்னு அவன் அந்த இணையத்துல போட்டுட்டு தான் உள்ள வரணும். அப்படி இருக்கும்போது இந்த நல்ல விஷயத்த உடனே கத்துக்கிட்டு, தம்பிகளா நான் தைரியமானவன் சொல்லுங்க, நான் உண்மையானவன் சொல்லுங்க, நான் நேர்மையானவன் சொல்லுங்க, இப்படி கற்றுக் கொடுக்கும்போது இது எங்க இருந்து வந்தது விதை, யார் போட்ட விதை. அது மாதிரி இன்னைக்கு நமக்கெல்லாம் மனதிலே உள்ள கீறி, மனிதா உன் மனதை கீறி விதை போடும் மரமாகும். அந்த மரத்தை போட்டவர் யாருன்னா வினை தீர்த்தானையா தான் நீங்க போட்டிருக்காரு நம்ம மனசுல. இந்த அதிகாலை பகுதியில், புலர்காலை பகுதியில் நான்லாம் இது வரைக்கும் 4:30 மணிக்கு இந்தாண்ட நான் தூங்குனதே கிடையாது. 12 மணிக்கு படுப்பேன், 12:30க்கு படுப்பேன், ஆனால் எழுந்திக்குவேன். அப்படின்னா தான் என்னால் அந்த வகுப்புகளை நிறைவு செய்ய முடியும். தானாகவே தூக்கம் தெளிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த நற்காலை பொழுதுன்றது புலர்காலை பொழுது. இந்த புலர்காலை பொழுதுல நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய ரொம்ப நல்ல நெடுநாளா பிரம்மநாயகம் ஐயாவெல்லாம் அந்த வகுப்புல போய் யோகா பண்றாரு. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ சொல்றாரு, செய்யறாரு, பண்றாரு. ஒரு நாள் கூட விடுறதில்லை.
நான் கூட அந்த வகுப்புல நிறைய நாள் தொடர்ந்து இருக்கிறேன், நிறைய வருஷம் தொடர்ந்து இருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அமெரிக்கா கிளாஸ், துபாய் கிளாஸ் எல்லாம் வந்த பிறகு என்னால் போக முடியல. அதனால உங்களுக்கெல்லாம் இன்றையிலிருந்து நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்க 4லிருந்து 4:30க்குள்ள ஏந்திச்சு பழகுங்க. ஒரு வாரத்திற்கு இயற்கை மரணம் கிடையாது. இன்று நீங்கள் நடைபயிற்சி செய்தால் நாளைக்கு செஞ்சீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி போகும், நாளான்னைக்கு செஞ்சீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி போகும். இப்படி நீங்கள் அந்த தினமும் நடக்கிற விஷயங்களை எல்லாம் நடந்து கொண்டே சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இயற்கை மரணம் என்பதே இல்லை. அதே போல நண்பர்கள் புடைசூழ வாழ்பவர்களுக்கு என்னைக்குமே கவலையும் கிடையாது. அவங்களுக்கு எந்த நோயும் அதிரதா வரக்கூடிய எதிரதா தாக்கும் அறிவினார்க்கையில் அதிர வருவதொரு நோய், அந்த அதிர வருவதொரு நோயும் கிடையாது என்று சொல்லி ரொம்ப நல்ல ஒரு கருத்து. வினை தீர்த்தான் ஐயானாவே கூட்டம் நிறைய கூடி போகுது பாருங்க. உள்ள பாத்தீங்கன்னா அரங்கத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு உரை. அடுத்த மாதம் இதே நாள் இதே நேரத்துல தங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருக்குறளை படியுங்கள், திருக்குறள் வழி நடந்து பாருங்கள், வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா. கல்வி வளர்ச்சி நாளில் மிக சிறப்பான உரை வழங்கிய ஐயா அவருக்கு நன்றி பாராட்டி, ஒரு நல்ல காலையில் நாம் அமைதியாக சிந்தித்து நாளுக்கான திட்டத்தை வகுத்தால் அந்த நாள் சிறப்பாக அமையும். இப்பொழுது வாழ்த்துறை வழங்கி வருகிறார் மலேசியாவில் இருந்து ஜானகி பொன்னன். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு பொறியாளர் முருகேச பாண்டியன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் ஜானகி பொன்னன். வணக்கம் வணக்கம் பிரபநாயகம் ஐயா. கொஞ்சம் தாமதமாகி விட்டது, அதுக்குள்ள தங்கம் போன் அடிச்சு சீக்கிரமான்னு நன்றி தங்கம். அனைவருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏன்னா பேர் சொன்னாக்கா யாரையாவது விட்டுட்டா தப்பாயிரும்ல, அதுக்காக தான் சகோதர சகோதரி வினை தீர்த்தான் ஐயா உங்களுக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் ஒரு பின்னோட்டமா ஐயா, நீங்க எல்லாம் தங்க குடத்திற்கு பொட்டு வைத்த மாதிரி சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும், எந்த வார்த்தையை சொல்றதுன்னு. மிக சிறப்பாக இருந்துச்சு ஐயா. நான் கொஞ்சம் தான் கேட்டேன். அந்த நன்றி சொல்வது, காலை வணக்கம் சொல்வது, அந்த மரங்களின் பனித்துளிகள், அது எவ்வளவு அழகா ரசிச்சிருக்கீங்க. மன்னித்தல், சங்கமித்தல், கடந்த காலத்தை பற்றி நான் அடிக்கவில்லை என்று ஒளியை வெளிக்கொணர்கின்றது, மனித நேயத்துக்கு சூரியனின் வயதை கேட்பதில்லை. இப்பதான் நான் கேக்குறேன், சூரியனோட வயது என்னன்னு கேட்டா அடுத்த தடவை அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க வினைத்தானையா. மன்னிக்கிறது பலவீனமா, காலையில் எழும்போதே மன்னிக்கும் மனப்பாங்கு வேண்டும் என்று சொன்னாரு. மன்னிப்பு எத்தனையோ, அந்த பழி வாங்குதலை பத்தி சொன்னாரு, வைகரை பத்தி சொன்னாரு, 3 கேள்விகள் பற்றி சொன்னாரு. நேற்று நடந்தது, இன்று எப்படி நடக்குது, நாளை அதெல்லாம் அருமையா சொன்னாரு. மிகவும் அருமையாக இருந்துச்சு, மிக அருமை நான் வினைத்திருத்தான் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சிறப்பான உரை வழங்கிய மலேசியா சகோதரி ஜானகி பொன்னன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, காலை நேரம் இயற்கையின் இசை ஒலிக்கும் நேரம், பறவைகளின் கீதம், தென்றலின் தேண்டல், உதயசூரியனின் ஒளி, இவை அனைத்தும் நமக்குள் புதிய உற்சாகத்தை விதைக்கின்றன. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் பொறியாளர் முருகேச பாண்டியன். அவரை தொடர்ந்து அடுத்து வருவரும் நாளைய சிறப்பு அழைப்பாளர் பொறியாளர் கதிரவன். வாருங்கள் பொறியாளர் முருகேச பாண்டியன். வணக்கம். வணக்கம் வினைதீர்த்தான் ஐயா அவர்களே. இந்த நிகழ்ச்சியில நான் நீதியரசர் சொல்ற வர கேட்டுவேன், அடுத்து வேற பணிக்கு போயிருக்கேன். இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயம் குழந்தைகள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதை பத்தி நம்ம பகிர்ந்துக்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு இது பேசுறேன். நான் போன அக்டோபர்ல இருந்தே இது சப்கலெக்டர் போய் மீட் பண்ணும்போது நான் புத்தகத்துல குழுவில் இருக்கேன் ஒசூர்ல. நீங்க எந்த குழந்தைய பார்த்தாலும் நான் இந்த புக்கு வாசிக்கிறேன், நீங்க என்ன புக்கு வாசிக்கிறீங்கன்னு கேளுங்க. அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு புக்கு வாசிப்புன்ற இம்பார்ட்டன்ஸ், சப் கலெக்டர்லாம் புக்கு வாசிக்கிறாங்க, நம்மளும் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் எல்லா நிகழ்ச்சியில போறேன், நம்ம எல்லா மீட்டிங்கும் போய் பண்ணும்போது ஒரு வாய்ப்பு கேட்டு புத்தகத்தெல்லாம் பத்தி பேசும்போது இதை சொல்லிடுவேன். கண்டிப்பா புத்தகத்தை பத்தி வாசிப்பை பத்தி பேசும்போது கண்டிப்பா அதை சொல்லுவேன். இப்ப இதுல நான் இந்த வார்த்தையோட சேர்த்து இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது குழந்தைகிட்ட சொல்ல வேண்டியது, நேற்று நடந்ததெல்லாம் தவறு இருந்தால் திருத்தி கொள்ளுங்க, இன்னைக்கு நடக்கிறத செம்மையா பண்ணுங்க,
நாளைக்கு நடத்துறது வந்து எப்படி வளமாக ஆகணும்னு திட்டம் பண்ணுங்க. இதை நீங்க நண்பர்களோடு சேர்ந்து பண்ணுங்க, உங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுங்க, உங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு கை கூட்டி மேலே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு இன்னைக்கு ஒரு சிந்தனையா வந்திருக்கு. நன்றி. இந்த சிந்தனையை தூண்டினதுக்காண்டி நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ஐயா. இயற்கை நாளும் நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், இருள் எவ்வளவு நீண்டாலும் விடியல் நிச்சயம் வரும் என்பதே. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் போரிஞர் நாளைய சிறப்பு அழைப்பாளர் கதிரவன். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு ஐயா கோபால் மாணிக்கம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கர் போரிஞர் கதிரவன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக அருமையான ஒரு உரையை கேட்ட மகிழ்ச்சி. சற்று தாமதமாக வந்து விட்டேன், அதற்காக வருத்தமாகவும் இருக்கிறது. நல்ல பகுதிகளை நான் தவற விட்டு விட்டேனோ என்று. மிக அருமையாக இருந்தது. மிக சுருக்கமாக எடுத்து சொன்னார். வரலாறு, வாய்ப்பு, பொறுப்பு என்று நமது பார்வையையே புரட்டி போடக்கூடிய இந்த சொற்றொடராக அமைந்ததே என்று நான் கூறுவேன். நம்மை சுற்றிலும் வாய்ப்புகள் விரவி கிடக்கின்றன, நிரம்பி கிடக்கின்றன, காற்றிலே வாய்ப்புகள் மிதந்து கொண்டிருக்கின்றன என்ற உணர்வை என்னுள்ளே ஏற்படுத்தியது. திருக்குறள் ஒன்றை கூட எனக்கு நினைவுபடுத்தியது. கேட்டிலும் உண்டாங்கோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளக்கும் கோல் என்று சொன்னார். தவறுகள் நடக்கும்போது, குற்றங்கள் நடக்கும்போது, நமக்கு தீங்கு நடக்கும்போது அதிலே கூட நன்மையை பார்க்கக்கூடிய ஒரு அந்த நேர்மறை சிந்தனையை எடுத்து காட்டக்கூடிய வகையிலே ஐயா அவர்களின் உரை அமைந்திருந்தது. வாய்ப்பு நம்மை சுற்றிலும் அமைந்திருக்கிறது என்று ஒரு சிறுகதை கூட எனக்கு நினைவு வந்தது. நண்பர்களுடைய அனுமதியோடு சொல்ல விரும்புகிறேன். ஆப்பிரிக்கா நாட்டுக்கு காலனி உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு நிறுவனம் 2 பேரை அனுப்புகிறது. அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்தால் நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒருவர் சொல்லுகிறார், இந்த ஊரில் எவருமே காலனி அணியவில்லை என்று. ஆக நான் என்ன செய்வது என்று அவன் கேள்வி கேட்டு அனுப்புகிறான். இன்னொருவன் சொல்லுகிறான், எனக்கு 1000 ஜோடி செருப்புகளை அனுப்புங்கள், இங்கு எவருமே காலனி அணியவில்லை என்று. ஆக அந்த விதத்திலே நாம் நமது பார்வையை மாற்றிக்கொள்வது, அதைத்தான் நான் கிளைஞரை நீட்டி அளக்கும் கோல் என்று சொல்வதை போல, தீங்கு நடக்கின்ற நேரத்திலே கூட நாம் பார்வையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு தெரிய வரும் என்ற கருத்தை அருமையாக எடுத்து சொன்னார். எப்பொழுது விடியும் என்ற, எப்பொழுது விடிந்தவுடன் வருத்தப்படுபவர்களை நான் சந்தித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் ஐயா அவர்களின் உரையை கேட்டபோது, தூங்கி எழும்போது விடியல் ஒரு உற்சாகத்தை தரும், அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய உரையாக அமைந்திருந்தது. மிக்க நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா, சிறப்பு. நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய புரிஞர் கதிரவன் ஐயாவுக்கு நன்றி பாராட்டி, நற்காலையை நல்ல எண்ணங்களுடன் தொடங்க வேண்டும். விழித்தவுடன் நன்றி உணர்வுடன் இயற்கையை நினைக்க வேண்டும். பெற்றோர், ஆசிரியர், நண்பர்கள், சமுதாயம் ஆகியோருக்கு நன்றி செலுத்தும் மனப்பான்மையை நாம் உயர்ந்த மனிதர்களாக மாற்றும். தொடர்ந்து வருகிறார் ஐயா கோபால் மாணிக்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அணியுமா இருக்குமாறு நல்லாசிரியர் ஜானகி அவர்களை, நெல்லை சிகரம் ஜானகி அவர்களை ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் கோபால் மாணிக்கம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த தளமானது என்னுடைய தளம் என்று நான் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுவேன். நண்பர் தமிழையலன் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கலந்துரையாடல், இந்த நிகழ்வு கடந்த டிசம்பர் 28 2000 நிகழ்வை கூட மதுரையில நடத்தி பெரிய சாதனைகளை செய்தது. இந்த நாளிலே வினய் தீர்த்தான் ஐயா அவர்களுடைய உரை சிறப்பாக இருந்தது. அவர் சொல்லும்போது, இன்று நான் உழைப்பேன், என்னையும் என் குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் உதவுவதற்காக என்று சொன்னார். இந்த காலத்திலே நாட்கள் போய்கொண்டிருந்த உழைப்பை மக்கள் மறந்திருக்கிறார்கள் என்று கூட நான் சொல்லுவேன். உழைப்பை பற்றி பேசினாலே கோபம் வருகின்றது என்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த உழைப்பு நம்மை வாழ வைக்கிறது, நம்மையும் வாழ வைக்கிறது, நம்மை சார்ந்து சுற்றத்தாரையும் வாழ வைக்கிறது என்ற நல்ல கருத்துக்களை சொன்ன ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. மகிழ்ச்சி ஐயா. ரத்தின சுருக்கமாக வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல காலை நமக்கு நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குகிறது. அதிகாலையில் எழுதல், உடற்பயிற்சி செய்தல், நல்ல நூல்களை வாசித்தல், தியானம் செய்தல், மூச்சு பயிற்சி செய்தல், இதனால் சில நிமிடங்கள் செலவழிந்தாலும் அன்றைய பணிகளை திட்டமிடுவது எளிதாக இருக்கும். இவ்வாறு தொடங்கும் நாள்கள் நல்ல வெற்றியை தரும். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கி வருகிறார் ஆசிரியர் நெல்லை சிகரம் ஜானகி அவர்கள். தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு வைரமங்கை
தங்கம் சாய்ராம் அவர்களை அன்போடு கேட்கொள்கிறோம். வாருங்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது, வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது. மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவது. தினமும் காலையில பாத்தீங்கன்னா நம்ம இணையத்துல இருக்கக்கூடிய பிரம்மநாய ஐயாவும் சரி, திருக்குறள் ஐயாவும் சரி, டெய்லி இந்த நாள் இனிய நாள் அப்படின்ற ஒரு வசனத்தை போடும்போது காலை முதலே நமக்கு இன்றுதான் நாம் பிறந்தோம் என்ற ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம காலையில இருக்கக்கூடிய மனநிலை தான் ஐயா நமக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே நம்மள வச்சிருக்கோம். அது கோபமா இருந்தாலும் சரி, எரிச்சலா இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாவே மகிழ்ச்சியா இருக்கும். நான் பள்ளியில் ஆசிரியராக இருப்பதால் காலையில முதல் வேலை போன உடனே எந்த பிள்ளைங்களையுமே திட்டுறது கிடையாது, அடிக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது. ஏன்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவனை சந்தோஷப்படுத்தி அன்னைக்கு ஃபுல்லா அவனை என்கிட்ட சந்தோஷமா வச்சுக்கணும்ன்ற நிலைமையில நான் எப்பவுமே என்னுடைய வகுப்பு கொண்டு போவேன். அது போல நீங்க இன்னைக்கு பேசின உரை பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. ஐயா பேசும்போதெல்லாம் எனக்கு தோணுச்சு, தொடர்ந்து ஒரு 4 வருஷமா ஐயா நீங்க பேசுற இதே மனநிலை தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம இன்றுதான் பிறந்தோம், எனக்கு என்ன குறை, நான் நல்லா இருக்கிறேன், யார் என்ன கேட்டாலும் வர சூப்பரா இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்மள கண்டு போட்டுருவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி இருக்கீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது, நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கறனோ இந்த இயற்கை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகளை அவங்க கேட்டுக்கொண்டு நிறைய பேர் மாறியும் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே நீங்க சொல்றதுக்கு முன்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா, நானும் என்னடா இது, ஏண்டா விடியுது, காலையில ஸ்கூலுக்கு போகணுமா, பிள்ளைங்களை ரெடி பண்ணணுமா, இந்த மாதிரி எண்ணத்தோட வாழ்ந்த ஒரு ஆள் இன்னைக்கு எனக்குள்ளார ஒரு மாற்றம் வந்திருக்குதுன்னா இந்த நேர்மறை எண்ணங்கள் தான். இன்னைக்கு நான் எங்க ஐயா திருக்குறள் ஐயா கிட்ட கூட சொல்லுவேன், ஐயா எனக்கு இப்ப யார பத்தியும் கவலை கிடையாது, எதுக்கு நம்ம கவலைப்படணும், இந்த இயற்கை கொடுத்துருக்குது, என் பிள்ளைங்களை பத்தி கவலை கிடையாது, புருஷனை பத்தி கூட கவலை கிடையாது, என்ன பத்தி கூட, எனக்கு இந்த நாள் இனிய நாள், அவ்வளவுதான். இன்னைக்கு கொடுக்குற லைஃப் எனக்கு கடவுள் இந்த நாளை கொடுத்துருக்காரு. இன்றைய பொழுது இன்னைக்கு நான் வாழணும், என் கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறது, அந்த ஒரு நினைவுகளோடு இன்றைய காலத்தை நான் கடந்து கொண்டிருக்கிறேன். அது போல ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களுக்கு நம்ம பேசுறப்போ பஸ்ல கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உருவாக்கிட்டாங்க. என் பக்கத்துல உட்கார்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏன்னா டீச்சரும் மோட்டிவேஷனா பேசுவாங்க, எதுக்கு டீச்சர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போங்க, நடக்கிறது நடக்கும் அப்படின்னுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட நிறைய ஆசிரியர்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம், அட என்னமா போங்க, காலையில இப்படி அந்த சலிப்போட ஆரம்பிக்கிறவங்கள கூட அப்படி தட்டி கொடுத்து நல்லா கொண்டு போட ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் பள்ளிக்கூடத்திலே சரி எல்லாருக்கும் நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். இதுக்கு ஐயாவோட சில வார்த்தைகளை நான் எனக்கு எழுதி கூட வச்சுட்டேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்கனவே சொன்னாங்க, நேற்று என்பது வரலாறு, நாளை என்பது வாய்ப்பு, இன்று என்பது பொறுப்பு. அந்த பொறுப்பு வரும்போது மீதி 2 தானாவே வந்துடும். ஐயா நம்ம பொறுப்பா இருந்துட்டோம்னா வாய்ப்பு கிடைச்சிடும், வரலாறும் படைச்சிடலாமே. அந்த மாதிரி ஒரு அமைப்புகளோட அந்த எதுகை மோனோட பேசின விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அது போல அந்த பூஸ்ட் அதை இசைந்து கொடுக்கிறது, சங்கமியுங்கள், எல்லாரும் சேர்த்து சங்கமியுங்கள் என்று சொன்ன வார்த்தை மிக மிக அருமையாக இருந்தது. இன்று உண்மையில எல்லோருக்கும் ஒரு பூஸ்ட் குடித்தது போல காலையில அது கிடைக்கும், இன்னைக்கு ஈவினிங் கிடைச்சிருக்கு பாருங்க எல்லாருக்கும். மாலை வேளையில் இன்று அனைவரோட மனதிற்கும் ஒரு பூஸ்டாக இருந்த நம்முடைய வினைத்திருத்தான் ஐயாவுக்கு எங்களுடைய சபை கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பாராட்டுகள், நன்றிகள், அனைவருக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்புங்கம்மா. நெல்லை சிகரம் வரிகள் சிறப்பாக இருந்தன. பெரும்பாலும் காலை எழுந்தவுடன் கைபேசியும் தொலைக்காட்சியும் பார்க்கின்றோம். அதனால் பார்க்க தொடங்கும் போது மனம் பதறுகிறது, சிதறுகிறது, அமைதி குலைகிறது. அதற்கு மாறாக காலை நேரத்தை நமக்காக ஒதுக்கினால் நாள் முழுவதும் உற்சாகத்துடன் செயல்பட முடியும். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க வருகிறார் வைரமங்கை தங்கம் சாய்ராம். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு புரவலர் சம்பத்குமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் வைரமங்கை. அனைவருக்கும் மீண்டும் மனமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எவ்வளவு அழகான இன்னைக்கு ஒரு நற்காலையை நற்மாலையில் என்றும் உனக்கு காலைதான், எப்படி அது மாலையாக மாறும், மாலையாக உன் மனதுதான் காரணம் என்று அழகாக நற்காலையை கொண்டு மாலையில் சொல்லிவிட்டார். இது என்னன்னா, எப்பயுமே நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டுனா, நான் நிறைய சொல்லியிருக்கேன், வினைத்தீர்த்தான் ஐயா வரக்குள்ள நம்ம ஏதோ ஒரு மனசுல ஏதாவது நினைச்சிட்டு இருந்தோம்னா உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க,
அவர்கிட்டேருந்து நம்ம கேள்வி கேட்காம அவர்கிட்டேருந்து ஒரு பதில் வரும். நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். நம்ம என்ன கேள்வி எழுதியிருக்கோம் தெரியாது. வேணா அடுத்த தடவை அவர் வரக்குள்ள நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருங்க, அது உங்களுக்கே வச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் பதில் சொன்ன பிறகு இந்த கேள்விதான் எழுதி வச்சிருந்தேன்னு பாருங்க. அப்ப தெரியும் அவர் எப்படி உங்களுடைய மனத்தை அறிந்து பேசுகிறார் என்று. நான் நிறைய நிகழ்வுக்கு அவரோடு போயிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடியிலிருந்து ஒரு 5-6 வருடமா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஞாயிறு கூடலில் இருந்து நாங்கள் இன்று வரை கூடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பேராண்மை, அதாவது சோதனை சின்னதா இருக்கு கிடையாது, இது வினை தீர்த்தார். சோதனைகள் யார் யாருக்கு இருக்கிறதோ அந்த வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய தீர்த்தான் தான் இவர்கள். வகுப்பறையை காட்டிலும் வழிபாதைகள் பல படிப்பினையை நாம் கற்றுக்கொள்கிறோம். உண்மையாவே வகுப்பறையில அதான் சொல்லுவாங்க, படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என்று. அதனால அதுல நம்ம நிறைய கற்றுக்கிறோம். என்னன்னா, நல்ல எண்ணம் செயலும் எப்பொழுதும் நம் வெற்றிக்கு துணையாக நிற்கும். இது நமக்கு வேணும். அது எப்படி இருக்கணும்னா தெரியுமா? நல்ல எண்ணம் செயல் இருக்கணும்னா, இந்த கோபம் வருது இல்ல அப்பப்ப, அது உப்பு போல பயன்படுத்தணும். உப்பு போல. அது எப்படி உப்பு இருக்குன்னா, உப்பு குறைஞ்சு போச்சுன்னா மரியாதை போயிடும். உப்பு அதிகமா போச்சுன்னு வச்சுங்க, மதிப்பே இல்லாமல் போயிடும். உப்பு குறைஞ்சு போச்சுன்னா மரியாதை போயிடும். உப்பு அதிகமா போச்சுன்னா நமக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அந்த உப்பு போல பயன்படுத்தலாம். அததான் நேற்று முடிஞ்சிட்டுல, அது வரலாறு. இன்னைக்கு இருக்கிறது வாய்ப்பு. இன்றே செய் நன்றே செய், அதுவும் இப்பொழுதே செய்யுமாங்க. அது போல இந்த வாய்ப்பை பயன்படுத்துக்கோ. நாளைக்கு என்ன செய்ய போங்கிறது திட்டமிட்டு அதை பொறுப்பா செய்ய. அப்ப எப்படி நம்ம இருக்கணும் தெரியுமா? சில நேரத்தில் குருடராய் இருக்கணும், சில நேரத்தில் செவிடராய் இருக்கணும், சில நேரத்தில் ஊமையாய் இருந்தால் இதுதான் மகிழ்ச்சியின் ரகசியம். உங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு இத சொல்லாம சொல்லிட்டார் வினைத்தீர்த்தன் ஐயா. இன்னைக்கு மிகவும் அருமையாக இருந்தது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரகசியத்தை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நன்றி. மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு வைர வரிகளாக தந்த அம்மா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். நற்காலம் என்பது ஒரு நாளின் தொடக்கம் மட்டுமல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகும். ஒவ்வொரு விடியிலும் இயற்கை நமக்கு தரும் புதிய வாய்ப்பு. நேற்று நிகழ்ந்தவைகளை மறந்து இன்று புதிய முயற்சியுடன் எழுவதற்கான அழைப்பே நற்காலம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் புரவலர் சம்பத்குமார் அவர்கள். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு நிகழ்ச்சிகளை தொகுப்புரையாக வழங்க இருக்கின்ற திருமதி அன்னபூரணி அவர்கள். சம்பத்குமார் ஐயா சம்பத்குமார் வண்டி ஓட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி அவர் கலந்துகிட்டார். சம்பத்குமார் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் நிறைவடைந்ததால் மீண்டும் அடுத்தவர்களை நாம் அழைக்கிறோம். இன்றைய ஒவ்வொரு காலையிலும் நாம் நம்மையே கேட்க வேண்டிய 5 வினாக்கள். இன்று நாம் யாருக்கு உதவ போகிறோம்? இன்று நாம் என்ன புதிதாக கற்றுக்கொள்ளப் போகிறோம்? இன்று நாம் எந்த தவறை திருத்துவோம்? இன்று நாம் யாரை மகிழ்விப்போம்? இன்று நாம் நேற்று இருந்ததை விட நல்ல மனிதராக இருப்போமா? இந்த கேள்வியை தினமும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து தொகுப்புரையாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் திருமதி அன்னபூரணி. வாருங்களம்மா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் வினைத்தீர்த்தன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஐயா தொடங்கும் போது தான் வந்தேன் கரெக்டா. அதாவது சரியா அவர் தொடங்குற நேரத்தில் தான் நான் வந்தேன். மற்ற குழந்தைகள்லாம் இது பண்றத நான் இன்னைக்கு பார்க்க முடியல. அடுத்தது ஐயாவோட இந்த தலைப்பு நற்காலை அப்படிங்கிற மாதிரி அந்த இதை எடுத்துட்டு இருக்காரு. அதாவது நான் எப்பவுமே இரவு படுக்கும்போது என்ன நினைப்பேன்னா, நல்ல பொழுது விடியணுண்டாப்பா, எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுத்து தூங்குவேன். அதை எனக்கு அவர் சொன்ன உடனே என்னுடைய ஞாபகம் எனக்கு தினம் நம்ம இப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல போது விடியணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு தான் படுப்பேன். ஐயா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அருமையா இருந்தது. அதாவது எல்லாருடைய வினையையும் தீர்க்கிற மாதிரியே இருந்தது ஐயா. அதனால் முதற்கண் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நேற்றைய தவறை திருத்திக் கொள்ளுற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது
சொன்னாரு. அதாவது ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது நம்மோடு நாம இணைந்து நன்றி, மன்னித்தல், உறவு முறையோட இணைவது, சமுதாயத்தோட இணைவது அப்படின்றது ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அதாவது உற்றார் உணவிலோட இணைவது வேற, சமுதாயத்தோட இணைவது தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். நல்லா மனப்பூர்வமா நல்ல எண்ணத்தோட நம்ம சமுதாயத்தை இணைந்து செயல்பட வேண்டும். அப்புறம் நேற்று வாய்ப்பு, நாளை பொறுப்பு. அதாவது நல்ல பழக்கம் வேணும். கண்டிப்பா நல்ல பழக்கம் இருந்தாலே நம்முடைய செயல்கள் அனைத்தையும் நல்ல வெற்றி பெறும்ங்கிறது உண்மையானது. இப்போ மரத்துல மலர்கள்லாம் நிறைய துளிர்கின்றன. அதே மாதிரி தனி மனிதன் விடியலில் எழுந்துக்கும் போது அந்த நேற்றைய சிந்தனைகளை அவன் நினைத்து பார்க்க வேண்டும். என்ன நான் செஞ்சோம், என்னென்ன செய்ய போறோம், நல்லதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மலரை போன்று அவனுடைய எண்ணங்கள் தான் மலர வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்தது பிறரோடு இணைவதால் நல்ல ஒரு இது ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்போ ஒருத்தர் அந்த இசை நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பிச்சார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை எத்தனையோ பேரை கூப்பிட்டு அவர் இசை நிகழ்ச்சியை நடத்தினாரு. அப்போ முதல் நாள் சரி மறுநாள் வாங்க அப்போ என்ன சொன்னாருன்னா, அந்த சத்தம், அதாவது இசை சரியாவே இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படியதான் ஒரே சத்தமா இருந்தது. மறுநாள் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசியுங்கள், அப்போ நல்லா இருக்கணும். அதே மாதிரி மறுநாள் அவங்க அந்த சத்தம் இல்லாம ஒவ்வொருத்தரும் இணைந்து வாசித்ததுனால ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அதனால இணைந்து செயல்படுவது தான் முக்கியம் அப்படிங்கிறது ஐயா சொன்னது ரொம்ப பொருத்தம். யார் யாருக்கு நன்றி சொல்லணும் என்பதையும் அழகாக எடுத்துக்கோ சொன்னாங்க. ஒரு காமராஜர் பிறந்த தினம் இன்னைக்கு. அவர் குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இலவச கல்வியும் உணவையும் கிடைக்க செய்தார். அந்த ஒரு சிறந்த தலைவருங்கிறது அவர் நமக்கு சொன்னார். நமக்கு நமக்காக உதவியவர்களுக்கு நம்ம நிச்சயமா நன்றி சொல்றது மிக அவசியம் அப்படிங்கிறது அழகாக எடுத்து சொன்னாங்க. நம்மால் அடுத்தவருக்கு தீங்கு கொடுக்க கூடாது. அதாவது எந்த தீமையும் எந்த இதையும் நம்ம செய்யக்கூடாது. மனதார நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணுமே தவிர தீங்கு நினைக்க கூடாது. அப்புறம் வாழ்க்கையை நம்ம எப்போதும் விரும்பி தொடங்கணும், கோபத்தோட சலிப்போட தொடங்கக்கூடாது. அப்புறம் மனித நேயத்தை வெளிப்படுத்துவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்மால் முடிந்ததை சமுதாயத்திற்கு உதவ வேண்டும். இப்போ என்னால் முடிஞ்சதை நான் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய செய்கிறேன், குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்குறேன். சமுதாயத்தில் எப்படி இணைந்து செயல்படணுங்கிறத அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கும் பாடல்கள் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் சொல்லி கொடுத்துருக்கேங்கிறத ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செயல். அதை சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது பலவீனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. மன்னிக்க முடிந்த மனது தான் வலிமையா இருக்கும். மன்னிச்சிட்டோம்னா, மனசார மன்னிச்சிட்டோம்னா அது நம்ம மனசு வலிமையா இருக்கும்ங்கிறத அழகா சொன்னாங்க. பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒவ்வொரு கையும் நல்லா இருந்தது. நேற்றைய தவறுகளை திருத்தி இன்று ஒளியாக போகிறவர் நாளை பலப்படுத்திக் கொள்வது, இது 3 ரொம்ப முக்கியங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. தினமும் நல்ல எண்ணங்களை நினைப்போம், நல்லதை செய்வோம். அப்புறம் 3 இது சொன்னாரு. விழித்தேன் நெறிக்காக, சிரித்தேன் என்னை சந்திப்பவர்களுக்காக, உழைப்பேன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் உழைப்பேங்கிற அழகா எடுத்து சொல்லி, உழைப்பினால் வர சுகம் வேற எதுலையும் கிடையாது. அதனால ஐயா அவர்களுக்கு அருமையான இந்த சொற்பொழிவை எங்களுக்கு அறிவுரையை கொடுத்ததற்கு நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள் ஐயா. பாராட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, இருந்தாலும் ஐயாவுடைய பேச்சு என்னை ரொம்ப இன்னும் நிறைய செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுருச்சு ஐயா.
நன்றி ஐயா. மகிழ்ச்சியம்மா, மகிழ்ச்சி. தொகுப்புரையாக அனைத்தையும் கருத்துக்களையும் விரிவாக எடுத்துரைத்த அன்னபூர்ணிமா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். நற்காலம் என்பது நல்ல எண்ணத்தினுடைய தொடக்கம், நல்ல செயலுடைய பிறப்பு, நல்ல உறவினுடைய மலர்ச்சி, நல்ல வாழ்வினுடைய அடித்தளம், நல்ல எதிர்காலத்தின் விதை. இனி வருவது காணல் உரை. காணல் உரை என்பது சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு பெறப்படும் வாய்ப்பு. இந்த நிகழ்வில் தாங்கள் கலந்து கொண்ட அனுபவத்தை பற்றியும், இந்த நிகழ்வில் ஏதேனும் விடுபட்ட செய்திகள் இருந்தால் அதை பற்றியும், இந்த நிகழ்வு மேலும் சிறப்பாக நடைபெற தங்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றியும் 3 நிமிடங்களில் காணல் உரை வழங்க வருமாறு இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மரியாதைக்குரிய சோ வினை தீர்த்தான் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா. நன்றி. நல்ல வாய்ப்பு இந்த காணல் உரைங்கிறது. இது சிறப்பாகவே செயல்படுது. இது தொடர்ந்து இந்த உங்கள் மாதிரி நண்பர்களுடைய ஆர்வமான ஒத்துழைப்பாலே இது சிறப்பாக நடைபெறுகிறது. இது இன்னும் தொடரணும். இதுல பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்கிறீர்கள். இந்த நமது பாடகர்களையும் இணைத்துக் கொள்கிறது சிறப்பு. அது 3வது கேள்விக்கு. 2வது விடுபட்டதை சொல்ல சொன்னீங்க. இதுல ஒன்று நான் சொல்ல விரும்பினேன். அதாவது உதவுனவர்களுக்கு மட்டும் நன்றி இல்ல, உதவுனவர்களுக்கு மட்டும் நன்றி இல்ல, உதவ போகிறவர்களுக்கும் நன்றி. என்ன உதவியவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு டீ தரம்னா உதவ வந்திருக்காங்க மேடம், இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்றேன். அதாவது உதவியவர்களுக்கு மட்டும் நன்றி இல்லை, உதவ போகிறவர்களுக்கும் நன்றி கூறுங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருதுறேன். அது என்னன்னா, அது விஷனரி. அந்த நம்ம விஷுவலைசேஷன்ங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு, அதை நிறைய பேசலாம். உதவ போகிறவர்களுக்கு நன்றி சொல்கிற போது நமக்கு யாரெல்லாம் உதவுவார்கள்னு நம்ம ஒரு லிஸ்டே நம்ம மனதுல வந்துருது. அவங்களுக்கு நன்றி சொல்ற போது பாசிட்டிவ் விசுவலைசேஷன்ங்கிற ஒரு டெக்னிக், அதை சொல்ல விரும்பினேன். அது ஒன்று. 2வது, முடிந்த வகையிலெல்லாம் செய்யணுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவோம்னு நினைச்சேன். நான் கேட்டுக்கிட்டாங்க அவங்க. அதாவது ஒரு சிறுவன் இந்த நட்சத்திர மீன்களை, ஒதுங்கின மீன்களை நம்ம ஒரு செயல் சிறப்பா வந்துருமா அப்படின்னு நீங்க நினைக்கிறத கூடாதுங்கிறது சொல்றேன். எவ்வளவோ ஆற்ற வேண்டியது இருக்கே, நம்ம விட்டு ஒரு செயல் அவன் எடுத்து அது ஏதோ ஒரு கால சுழற்சியில அது வெளியில வந்துருது. அதை தூக்கி ஒவ்வொரு மீனா போட்டுக்கிட்டு இருக்கான். அது நிறைய மீன். பாக்குறவர் சொன்னாராம், இவன் என்ன எத்தனை மீன் வந்துருச்சு, இதையெல்லாம் மாத்திர முடியுமான்னு சொன்னாராம். அந்த பையன் ஒரு மீனை எடுத்து எரிஞ்சுக்கிட்டே, இந்த மீனுடைய வாழ்க்கையில இப்ப மாற்றம் வந்துருச்சுல அப்படின்னா, அந்த மீன் எந்த மீனை தூக்கி எரிஞ்சாரோ அந்த மீனை உள்ள போய் அது பொழைச்சிருச்சு. அப்ப ஒல்லும் வகையான் அறவீனை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னு நமக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குது. நம்மளால முடிந்த வகையில, இயன்ற வகையில, அம்மா அன்னபூரணி அம்மா சொன்னதுக்காக இந்த செய்திகளோடு இதை மிகச்சிறப்பாக நடத்தி கொள்கிறது. குரலரசிகளாம் பிள்ளைகள்லாம் இப்பதான் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்து. தொடர்ந்து மிகச்சிறப்பாக செயல்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி, இன்றைக்கு பின்னூட்டம் கொடுத்தவர்களை எல்லாம் தலைதாழ்ந்து வணங்கி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி ஐயா. ஐயா, ஒரு 30 செகண்ட், 30 வினாடிகள் ஐயா. இடையூறாக கருத வேண்டாம் ஐயா. ஒரு கதை சொன்னீங்க, அந்த மீன் பற்றிய கதை சொன்னீங்க. 25 வருடங்களுக்கு முன்னர் நான் இந்த கதையை கேட்டேன். என்னால் இந்த மீனின் உயிரை காப்பாற்ற முடிந்தது என்று. அன்றிலிருந்து நான் இன்று வரை மாமிசத்தை விட்டுவிட்டேன். அந்த கதையை நான் படித்தேன், ஒரு துணுக்காக படித்தேன். அன்று அந்த பழக்கத்திலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொண்டேன். இன்று வரை நான் ஒரு வெஜிடேரியன். நன்றி ஐயா. சிறப்புங்கய்யா, சிறப்பு. அதாவது சொல்றாரு காலையில, அதாவது உடல் எழுவது போதாதான், மனம் எழ வேண்டுமா. உங்களுக்கு அதை படிக்கிற போதே மனம் எழுந்திருக்கு. மனம் எழ வேண்டுமா, சிந்தனை எழ வேண்டுமா, செயல் தொடங்க வேண்டுமா. முக்கியமானது என்ன, உடல் மாத்திரம் எழுகிறது இல்லை, காலையில மனம் எழ வேண்டுமா, என்ன சிந்தனை எழ வேண்டுமா, செயல் எழ வேண்டுமா. செயல் தான் நன்றுங்கிறாங்க. முடிஞ்சது நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இது இல்லை.
உடனடியாக விட்டீங்க பாருங்க, செயலிட வேண்டும். அப்போது வாழ்க்கை ஒளிரும் அப்படிங்கிற ஒரு இதை எழுதி வச்சிருந்தேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி மீண்டும். சிறப்புங்கய்யா, சிறப்பு. புரிஞர் கதிரவன் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். அனைத்து உயிர்களும் உங்களை கைகூப்பி தொழும் வள்ளுவர் வாக்கின்படி. சிறப்பு. இத்துடன் 2ஆம் பகுதியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து 3ஆம் பகுதியை எடுத்துச் சொல்ல வருகிறார் குறளமது. செய்னா இன்னைக்கு குறளமது எப்படி சொல்றாங்கிறத பாருங்க நீங்க, சரிங்களா? குறளமது வாருங்கள், 3ஆம் பகுதியை எடுத்து செல்லுங்கள். ஜானகி டீச்சர் சொல்ல வராங்க பாருங்க. பேசுங்க. இன்று இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து சென்ற நம்முடைய பிரமநாயம் ஐயா அவர்கள் நயமாக பேசி கவிதை நடையில் அனைவரையும் அழைத்தது அழகு ஐயா, அழகு, மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அவை உண்மையிலே எப்பவுமே பிள்ளைங்க செய்வாங்க. இன்னைக்கு ஐயாவிடம் கொடுக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. எல்லோருக்கும் மனசை தோன்ற அளவுக்கு கவிதைகளா பேசி இது இணைத்து விட்டு வெளியில வரலாம்னு நினைச்சேங்க ஐயா. அடுத்த கவிதை ஐயா என்ன சொல்வார்னு ஆர்வம் உள்ளே உட்கார்ந்துருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. இல்ல இல்ல இல்ல, என்னை விட சிறப்பானவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சக்தி ஸ்ரீசக்தி சிறுவெளிபுத்தூர்ல இருக்கிறாங்க, அவங்க மதுரை. அவங்க எல்லாம் இதை விட என்னை விட அதிகமா நல்லா பேசுவாங்க. சரி, தொடர்ந்து 3ஆம் பகுதியை எடுக்க வருகிறார் நம்முடைய குறளமது. வாருங்கள் ஜெயினா, இதை கவனிங்க ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நற்பண்பு களம் நிகழ்வு எண் 2211, நாள் 15/2/2026, அறிவன் கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்றைய சிறப்பளிப்பாளர் வினய்தீர்த்தன் ஐயா அவர்கள் இன்று நம்மிடம் உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இன்றைய சிறப்பளிப்பாளர் ஐயா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் புலனம் மூலமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குறளும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய இடையே பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. இன்று இசைப்பாடல் வழங்கிய பாடல்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தமிழன் ஐயா அவர்களுக்கும் கண்ணமாலம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாடச் சான்றிதழ் விடைபெற்ற ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சிலப்பதிகார களம் நிகழ்வு எண் 2612, நாள் 16/7/2026, வியாழக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057. அன்றைய சிறப்பழைப்பாளர் பொறிச்சர் ரா. கதிரவன் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு சிலப்பதிகார மறுவாசிப்பு. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த தீபாசினி அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குறளமுது ஜெயினா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு சிறப்பு வணக்கமும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.